அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் வீடியோ டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு குற்றாலம் தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் எல்லோரும் தான் போகிறோம். மாமி மாமும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி லீவுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலம் போகலான்னு இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை. அதனால் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். நம்ம போகிறது மதுரையிலேருந்து போகிறனால திருமங்கலம், டி கல்லுப்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி வழியாக தான் போகிறோம். ஒரு இடம் ரோடு நல்லாயிருக்கு, ஒரு இடத்துல இப்போ தான் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கறனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நான், அண்ணன், பெரிய அண்ணன், எல்லோரும் அவங்க ஒய்ஃபு, அண்ணன் ஃப்ரெண்டு, அம்மா எல்லோரும் தான் கிளம்பி போகிறோம். என் பசங்க 2 பேர். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துருச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரே பால்கோவா கடை தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த கோயிலோட கோபுரம். இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு முத்திரையில் உள்ள கோபுரம். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே பால்கோவா கடைங்க தான். சரி ரிட்டன் வரையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் வாங்கலை. லேட் ஆகிரும் நின்றுட்டு இருந்தோம்னான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. குற்றாலம் போகிறது பிளான் பண்ணால் சாப்பாடு எல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் நல்லா தான். இல்லைன்னா அங்கே போய் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம ராஜபாளையம் வந்துட்டோம். காலையில் நேரம்னால கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு வண்டி போகிறதுக்கு. இதே மதியானம் ஈவினிங்னால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். எட்டு 9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் தென்காசி கிட்ட கொஞ்சம் தூரத்தில் இருந்தோம், ராஜபாளையம் தாண்டி. சரி காலைல டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் தான் போயிருந்தோம். இட்லி, இடியாப்பம், அயன் புரோட்டா சாப்பிட்டா. சின்ன பையனுக்கு பாருங்கள், ஒரு இட்லியை பிச்சு போட்டால் சாப்பிடாம வீடியோவை பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தான். வெளியே வந்துட்டாலே பசங்க அப்படி தான், சாப்பிட மாட்டானுங்க ஒழுங்காக, சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்கள் அம்மாவுக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்குறான் இட்லியை. நீங்கள் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடை இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா ரேட்டும் ஓவராக இருக்குது, டேஸ்ட்டும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்லேருந்து ஏதாவது எடுத்து வந்துருக்கலாம்னு தோணுச்சு எங்களுக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருந்தோம். தென்காசி வந்துருச்சு பாருங்கள். தென்காசி வந்தோடனே ஒரே மேகமூட்டம் தான், சாரல் தூரிக்கிட்டே இருந்துச்சு. குற்றாலம் இப்படி இருக்க போது தண்ணி எவ்வளோ வருதோ என்னன்னு தெரியலன்னு பயந்துட்டு தான் இருந்தோம். குளிக்க விட்றாங்களா என்னான்னு. நீங்கள் சீசன் பார்த்து வாங்க, மழை பெய்யுதா என்னன்னு பார்த்துட்டு. இது இந்த ஐயப்பன் கோயிலுக்கெலாம் மாலை போட்டிருக்கவங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்க க்ரௌடு தான் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஐந்தருவி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்கும். அங்கே போயிட்டு அப்புறமா அடுத்தடுத்து போய்க்கலாம் அப்படின்ட்டு ஐந்தருவி போயிட்டு, லேடிஸ் குளிக்கிற இடத்துல கேமரா நாட் அலோடு. அதனால் அண்ணன் எடுத்த ஃபோட்டோ தான் நான் இதில் போட்டிருக்கேன். கடைசியில் எல்லோரும் குளிச்சுட்டு வெளியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து பழைய குற்றாலம் போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பழைய குற்றாலத்தில் கொஞ்சம் நார்மலாக தான் தண்ணி வரும். இங்கே தான் அடிக்கடி திடீர்னு வெள்ளப்பெருக்கு வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் அங்கேயும் குளிச்சுட்டு சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் குளிக்கலாம் மட்டும் பிளான் போட்டிருந்தோம். இந்த குரங்கு பாறையில் நடந்து போயிட்டுருக்கதை அண்ணன் வீடியோ எடுத்து கொடுத்தான். பாருங்கள், அது எவ்வளோ வேகமாக நடந்து போகுதுன்னு. ஒன்று உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு
தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வரல, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. ஆனால் தலையை வந்து விழுகையில் ஐஸ் கட்டி வந்து தலையில் விழுகிற மாதிரியே இருந்துச்சு. எல்லாம் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம சமைக்கிறது இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக போடுறேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள், நம்ம எப்படின்னா சாப்பாடு செஞ்சோம், எப்படியெல்லாம் மலையில் உட்காந்து சாப்பிட்டோன்னு. மறக்காமல் வீடியோ பாருங்கள்.